ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நடிகர்கள்லாம் பல வருஷங்களா நடிச்சுக்கிட்டு வராங்க. பல வருஷங்கள்னு சொல்றத விட 80ஸ், 90ஸ் இந்த 2K இது எல்லாத்தையும் தாண்டியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, முன்னணி நடிகர்களா அவங்க இருக்கிறதுக்கான காரணம், அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஹீரோவாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப நடிச்சாலும், எப்படி நடிச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கதான் செய்யும். ஸோ அவங்களோட படங்கள் அப்படின்னாலே பெரிய அளவுல ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்க்கிறப்போ, நெறைய முன்னணி நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு எல்லாம் ரொம்பவே பிடிச்ச, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்றத விட, ஒட்டுமொத்த உலகத்துக்கே பிடிச்ச நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரு 50 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சினிமா வாழ்க்கைய 50 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நிறைவும் பண்ணியிருக்காரு. சோ அதனால ரீசென்ட்டா அவங்களோட வைஃப் லதா ரஜினிகாந்தே பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நெறைய பேர் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லி ரிப்ளை எல்லாம் போட்டிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் 50வது வருஷத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. அத வந்துட்டு ஒரு பெரிய விழாவா பிரம்மாண்டமா நாம கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சினிமா துறையில இருக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் சரி, நடிகைகளும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களும் இத தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாம் இது ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ஆக்சுவலி இன்னும் அந்த பாராட்டு விழா நடத்தல. பட் நடத்த போறதா ஒரு செய்திகள்லாம் வந்தது. அத எல்லாரும் நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, திமுக அரசு இப்ப புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களும் இதே சினிமா துறையில 50 வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்காங்க. சோ 50 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது ஒரு சிலர் மட்டும் தான். அதுல இளையராஜா அவர்கள் முன்னணியில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இசையால இந்த உலகத்தையே கட்டி போட்ட ஒரு இசை அமைப்பாளர் அப்படின்னா அது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் மட்டும் தான். சோ அவரு இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லாவே அவரோட இசை ஒலித்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிறபோது லண்டன்ல போயிட்டு சிம்போனி அப்படிங்கிற ஒரு இசையும் அவர் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணிட்டு வந்தாரு. கூடிய சீக்கிரம் அதையே தமிழ்நாட்டுல பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாங்க. நிறைய சாதனைகள் அவர் இசையில படைச்சிருக்காரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மள தினமும் தூங்க வைக்கிறதா இருக்கட்டும், காலையில எந்திரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த டேவை ஃபுல்லா பாசிட்டிவா போறதும் சரி, நெகட்டிவா போறதும் சரி. சோ ஒரு லவ் ஃபெயிலியரா, ஒரு சக்சஸா, இல்லாட்டி ஏதாவது ஒரு சேடா எல்லாத்துக்குமே இளையராஜா பாட்டை கேளுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பாடலும், அவரோட இசையும், வரிகளும் இருக்கும். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட யூடியூப திறந்தீங்கனாலே இரவு நேரத்தில் கேட்கும் பாடல்கள் அப்படின்னாலே ஃபுல்லாவே அவரோட சாங்ஸ் தான் வரும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய சாங்கை வந்து பாடுறதும் ஆடுறதும் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. அதையும் நாம பார்த்திருக்கோம். அந்த வகையில இப்போ அவருக்கு திமுக அரசே அந்த பாராட்டு விழாவை நடத்த போறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி தானே சூப்பர் ஸ்டாரும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இவரை விட்டுட்டு அவருக்கு மட்டும் பாராட்டு விழா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்களுக்கு வந்து மேக்சிமம் செப்டம்பர் 13ஆம் தேதி பாராட்டு விழா நடத்துறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. 90% இது வந்து அபிஷியலாவே வந்திருக்கு, நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து திமுக அரசு தான் நடத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க நடத்தலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க வந்து எழும்புது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே விஷால் கிட்ட போய் சொல்லியிருந்தாங்க. அதாவது நடிகர் சங்கம் மூலமா சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி விஷால் கிட்ட பேசியிருந்தாங்க. அப்போ விஷால் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பில்டிங் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் எனக்கு இப்ப ரொம்பவே முக்கியமா இருக்கு. பில்டிங் ஃபுல்லா நான் முடிச்சிட்டு அதோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை நான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதையும் முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரோட பாராட்டு விழாவை பத்தி நான் வந்து பரிசீலனை பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்லியிருந்தாரு. பரிசீலனை பண்றேன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் கொஞ்சம் பிரச்சனையாவும் ஆச்சு. அவருக்காக நீங்க யோசிப்பீங்களா? சினிமாவுல 50 வருஷம் வந்து தொடர்ந்து ஒரு முன்னணி நடிகரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு படத்துல காணாம போனவங்க இருக்காங்க, ஒரு சில வருஷங்கள்ல காணாம போனவங்க இருக்காங்க. ஆனா இவரு 50 வருஷமா அதே ஒரு புகழோட பேரோட இருக்காரு அப்படின்னா, அப்ப அப்படிப்பட்டவருக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு யோசிச்சிருக்கணும். அந்த விழா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நீங்க பிளான் பண்ணிருக்கணும் இந்நேரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லி சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் விஷாலை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் விஷால் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க சொல்றது உண்மைதான், இது எல்லாத்தையும் நான் பெரிய அளவுல பண்ண போறேன். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் முடிச்சிட்டு முழுக்க முழுக்க இறங்கி நான் அவருக்காக பெரிய விஷயமா யோசிச்சு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இப்போ இந்த விஷயத்தை வந்து ஏன் திமுக அரசு பண்ணல, இதே சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்மளோட முதலமைச்சரோட
நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்திருக்காரு. அவங்களுக்கு ஆதரவாவும் பேசியிருக்காரு. சோ அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் இவர் போயிருக்காரு, வந்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா நடத்துறது எப்படி வந்து மறந்தாரு நம்மளோட முதலமைச்சர் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இளையராஜா அவர்களுக்கு நடத்தும் போது இவங்களுக்கும் சேர்த்து நடத்தலாமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம். இளையராஜா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சேர்ந்து பாராட்டு விழா நடக்குமா, இல்லாட்டி தனித்தனியா நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னுமே ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி இளையராஜா அவர்கள் ஆல்ரெடி ஒரு கட்சியில இருக்கிறதுனால அவங்களோட ரசிகர்களையும் அவங்களுடைய அந்த கட்சிக்காரர்களையும் அந்த ஓட்டுகளையும் வாங்குவதற்காக திமுக அரசு இப்படி பண்ணுதா அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க நடத்தலாமே, பொதுவா ஒரு சினிமாவை வச்சு நடத்துறாரு அப்படின்னா அப்ப சூப்பர் ஸ்டாருக்கு நடத்தலாமேன்னு சொல்லி எல்லாருமே சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க. சோ இந்த பாராட்டு விழா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடக்க போகுது, 2 பேருக்கும் சேர்ந்து நடக்க போகுதா இல்ல தனித்தனியா நடக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பாராட்டு விழா யாருக்கு முதல்ல நடத்தணும் நீங்க நினைக்கிறீங்க? இளையராஜா அவர்களுக்கா இல்லாட்டி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.